நிறுத்து. நிறுத்த மாட்டோம். அப்படின்னா ஒரு புடவை கட்டிட்டு ஆட சொல்லு. விடிய விடிய நானும் உட்கார்ந்து பாக்குறேன். ஏ இப்படி ஆடினா பார்க்க பிடிக்கலையா? ஆட்டம் பிடிக்குது. நீ அணிஞ்சிருக்கிறியே ஆட, அந்த ஆபாசம் நான் பிடிக்கல. இது ஆபாசம் இல்ல, அப் டு டேட் ஸ்டைல். அப்படின்னா அப்படின்னா நவநாகரிக நியூ வேவ். அப்படின்னா காலத்துக்கு தகுந்தா போல நாங்க புதுசா கண்டுபிடிச்ச முன்னோடியான கலை. இதுக்கு பின்னாடி எத்தனை ரசிக பெருமக்கள் பைத்தியம் முடிச்சு அலையறாங்க தெரியுமா? கோயம்புத்தூர்ல இருந்து எங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தஞ்சாவூர்ல இருந்து தந்தி குனிஞ்சுக்கிட்டே இருக்கு. தூத்துக்குடியில இருந்து தூது வந்துகிட்டே இருக்கு. பட்டக்கரையில வேணும்னு அவங்க பக்கத்து வேலை போகும், இங்க போகாது. நாங்க இருந்தா கும்மி அடிக்கிறோம், குத்தார குறவஞ்சி ஆடுறோம். ஆனாலும் இப்படியா? அண்ணா உங்களை தான் கேட்கிறேன். உடம்பு சரியில்லாத சீதா பாட்டி கஷாயம் போட்டு கொடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் காத்திருக்க வேண்டாம் சொன்னேன். அதுக்காக இவ்வளவு அசிங்கமான நாடகத்தை பார்க்கலாமா? உடனே பொறுப்பு வந்திருக்க வேண்டியதானே? நான் அப்பவே சொன்னேன், ஜங்கோட தான் கேட்கல. இல்ல தங்கச்சி இல்ல, நான் போலான்னு சொன்னேன். நாட்டை வந்து அப்படியே ஜப்பு மாதிரி ஒத்திட்டாரு. ஏன்டா ஆளாளுக்கு கூட சொல்றீங்க? தங்கச்சி கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லிவிடுவான். விஜயா தெரியாம தப்பு பண்ணிட்டோமா, எங்களை மன்னிச்சு. உனக்கு பிடிக்கலன்னா நீ வெளியே போ. இருக்கிறவங்களை போக சொல்றதுக்கு நீயா? அதை கேட்க நீ யாரு? அவளுக்கு நான் அண்ணன். அண்ணனா? கூட பிறந்த அண்ணனா? அடமான ரசம் கிட்டவர என்ன உழைச்சு உன் தங்கச்சி காப்பாற்ற வேண்டிய நீ அவளை ஆட வச்சு வைத்த வளர்க்குறீங்க. இந்த பொழப்புக்கு குப்பை தொட்டில விடுற எச்சிலை புரிக்கி திங்கலாம். வாய மூடுறீ. அத கைய வாங்க உனக்கு என்ன தைரியம்? உன்னை அடிக்க உங்களை கைய ஒட்டிச்சு போடுறேன். சொல்றது கேளுங்க. என்ன இருந்தாலும் அவங்க நம்ம ஊரை தேடி வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆபத்து வராம திருப்பி அனுப்ப வேண்டியது நம்ம கடமை. விட்டுருங்க. சரி, ஏதோ தங்கச்சி சொல்லுதுன்றதுக்காக உன்னை சும்மா விடுறான். இல்ல மண்டைய புலந்திருப்போம். இனிமேலாவது உழைச்சு சம்பாரிச்சு உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண. நாங்க எப்படி வாழணும்னு எங்களுக்கு தெரியும். நீ ஒண்ணு எங்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டியதில்லை. அம்மா 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 தம்பி, உங்க முகத்துல முழிக்க வெக்கப்பட்டுதான். அன்னைக்கு நீங்க என்ன பார்க்க வந்தப்போ நான் மறுத்துட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சிருக்கமா? என்ன மன்னிச்சு டிரைவர் வண்டியை நிறுத்து. இல்ல, இதெல்லாம் விஷயம். இனிமே இங்க இருக்கக்கூடாது. கடவுள் பண்ற விளையாட்டை பாத்தீங்களா? செய்யல தப்பதாத்தையும் காலகட்டத்துல புரிய வைக்கிறாரு. உண்மைதான். இப்பதான் எனக்கு புரியும். சரிங்க, இந்த சாப்பாட்டுக்கு கோழிக்கறி, மீன் வறுவல் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்றேன். வேண்டாம், அதெல்லாம் நான் விட்டு 2 மாசம் ஆச்சு. இனிமே சைவ சாப்பாடு. முதல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ண. நான் மாறலமா, என்ன மாற வச்சுட்டேன். யாருப்பா? வேற யாரும் இல்லம்மா. உனக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டியே, அந்த விஜயா. அவங்களுக்கு நண்பர், உங்களுக்கு விரோதி.
தயவு செஞ்சு இனிமே ஆண் துணையெல்லாம் வெளியே வராதீங்க. புறப்படுங்க புறப்படுங்க. அம்மா தப்பா நினைக்காதீங்க. தம்பி ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால எங்க கேட்டாலும் பொண்ணு இல்லங்கிறாங்க. சுருக்கமா சொல்ல போனா நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி சம்மதம் கிடைக்கிறது ரொம்ப சமங்க. ஐயா, எனக்கு அந்தஸ்தும் வேண்டாம், ஆசையும் வேண்டாம். இந்த வீட்டுக்கு முகராசி உள்ள ஒரு மகராசி கிடைச்சா போ. அடாடா, இத முன்னாலேயே சொல்லிருக்க கூடாதா? களத்தூர்ல மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு. இப்ப செழிப்பா இல்லைனாலும் ஒரு காலத்துல செல்வாக்கா வாழ்ந்த குடும்பம். அப்படியா? அப்ப நாளைக்கே அருண் அழைச்சிட்டு போய் காட்டுவோம். அவன் சம்மதிச்சுட்டானா சரி. தேவையில்லை. ஆமா, நீங்களே போய் பொண்ணை பார்த்து வந்துருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டே வந்துருங்க. ஆமா, என் இஷ்டப்படி நடந்து நான் அனுபவிச்சது போதும். இனிமே எல்லாம் உங்க விருப்பப்படி. என்னமா யோசனை பண்றீங்க? தம்பிதான் ஒத்துக்கிட்டாரு. புறப்படுங்க, இன்னைக்கே போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துருவோம். இதுதாம்மா பொண்ணு. அவர்தான் அப்பா. அம்மா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. ஒரே அண்ணன் பம்பாயில சின்ன பிசினஸ் பண்ணிக்கிட்டு அப்பப்போ கொஞ்சம் பணம் அனுப்புறான். அதை வச்சுதான் ஜீவனம் நடக்குது. ஏழை குடும்பம் தான். அதனால என்ன, பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. இவங்களும் மாப்பிள்ளை பாத்துட்டாங்கன்னா அவசியம் இல்லம்மா. உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறத நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அப்புறம் என்ன, அடுத்த மாசம் 10ஆம் தேதி நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கே நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாம் ஒன்னா சேர்த்தே வச்சிருவோம். அதெல்லாம் சரிதான். ஒரே ஒரு விஷயம், கல்யாணம் என் வீட்டுலதான் நடக்கணுங்கிறது என் ஆசை. ஆஹா, அப்படியே செய்திருவோம். என்னமா விஷயம்? லட்சுமி சத்தம் கேக்குது, போய் பாக்க வாங்க. ஆமாமா, போலாம்.